ஹாய் இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸ் 4 ரெசிபீஸ் பார்த்தோம். அந்த ரெசிபீஸ் போக இன்னும் நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸ் எல்லாமே போக இன்னும் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம செஞ்சது. தட்டை, சீடை, முறுக்கு இதெல்லாமே ரொம்ப பழைய ரெசிபீஸ். ரொம்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் செஞ்ச ரெசிபீஸ். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய வீடியோஸ் போயிட்டதுனால உங்களுக்கு அது தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, நம்ம சேனலில் இருக்கிற ரெசிபீஸை எவ்வளவு சிம்பிளாக நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்ம சர்ச்சில் போட்ட உடனே நம்ம ரெசிபி வந்து ஃபஸ்ட்டு வர்றதுக்கு எப்படி நமக்கு வந்து ஒரு வழி இருக்குங்கிறது நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. அதே மாதிரி நிறைய வீடியோஸில் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்னங்கிறதையும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம எப்படி சர்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ எங்களுடைய இன்னொரு சேனல் சிவகாசி சமையல் எக்ஸ்பிரஸ் சேனல் இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து சர்ச்னு ஒரு இது இருக்கும் யூடியூப் இதில். ஓகே, சர்ச்னு ஒரு இது இருக்குது இல்லையா? இந்த இதில் போய் நீங்கள் இப்போது நமக்கு சீடை ரெசிபி வேணும்னு வச்சுக்கோங்க. சிவகாசி சமையல் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட சீடை ரெசிபி 2 ரெசிபியுமே நம்ம வந்து நார்மல் சீடையும் போட்டிருக்கோம், இந்த சீடையும் போட்டிருக்கோம், கோதுமை சீடையும் போட்டிருக்கோம். இந்த 2மே உடனே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து முறுக்கு போடணுன்னா முறுக்கு சிவகாசி சமையல் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிபி ஈஸி முறுக்கு சிவகாசி சமையல். ரெசிபி நம்பர் பார்த்தீங்களா 62ன்னு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டம், தேடுறதுக்கு கஷ்டம். அது போக வந்து ட்ரெடிஷ்னல் முறுக்கு நாங்கள் போட்டிருக்கோம், முள்ளு முறுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸ்லேயும் இருக்குது, அதுவும் வந்திருக்கு. ரிங் முறுக்கு போட்டிருக்கோம். இது எல்லாமே நாங்கள் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு உடனே வந்துடும். ஈஸியாக உங்களுக்கு சர்ச் பண்ணுறது இப்படி தான் நீங்கள் சர்ச் பண்ணணும். என்ன ரெசிபி உங்களுக்கு வேணும்னாலும் இங்கே இப்போ என்ன ரெசிபி நீங்கள் போடணும்னு நினச்சிங்கனாலும் இங்கே வந்து போட்டுட்டு பக்கத்தில் சிவகாசி சமையல்னு போட்டுட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு வந்துடும். இப்போது நாங்கள் ரீசெண்டாக போட்ட கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸ் அந்த வீடியோ வந்திருக்கு. நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டேன். இதுக்கு கீழே வந்து எல்லா ரெசிபீஸ்க்கும் கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் சிவகாசி சமையல், என்னைக்கு நாங்கள் போட்டோம் இந்த வீடியோ அப்படிங்கிற அந்த இதெல்லாமே இங்கே இருக்கும். இருங்க நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஓகேயா? இந்த இதில் ஷோ மோர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். இதில் வந்து நான் எல்லா ரெசிபியுமே நான் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக பண்ண கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸில் நான் எல்லா ரெசிபீஸினுடைய லிங்க்கையும் இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். ரவா லட்டு, முறுக்கு, முள்ளு முறுக்கு, ட்ரெடிஷ்னல் முறுக்கு, தட்டை, பாசந்தி, சக்கரை பொங்கல், இனிப்பு அவல் பொங்கல், சீடை, கோதுமை சீடை, இது எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். இது போக உங்களுக்கு வேறு எதுவும் வேணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். சரியா? இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அது வந்து நீங்கள் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்காது, இந்த மாதிரி க்ளோஸ்டாக தான் இருக்கும். சாரி, இது மாதிரி க்ளோஸ்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும். அந்த ஷோ மோர் அதை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆச்சுன்னா எல்லா லிங்க்குமே அதில் இருக்கும். இந்த பர்டிகுலராக இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸில் நான் வந்து எல்லா ரெசிபீஸும் நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் போய் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக தான் நான் அது போட்டு வச்சுருக்கேன். இது போக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபி பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு லிங்க் இருக்குது. சரியா? இந்த லிங்க்கை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா
ஃபுல்லாக எல்லா ரெசிபீஸுமே வந்துடும். ஈஸி முறுக்கு, ட்ரெடிஷ்னல் முறுக்கு, முள்ளு முறுக்கு, ரிங் முறுக்கு, சீவல், ரவா லட்டு, ரவா பாயசம், தட்டை, ஐயோ பலாப்பழ பாயசம் உள்ளே போட்டிருக்கு வச்சுருக்கேன், சாரி. ஓகே, பாயசம், பருப்பு பாயசம், கோதுமை பாயசம், பாசந்தி, சக்கரை பொங்கல், இனிப்பு அவல், அவல் பொங்கல், இதெல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டுங்கிறது இதுதான். இது போக பிளேலிஸ்ட் ஈஸியாக இன்னும் வேறு மாதிரி, இது வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸில் இது இருந்துச்சு. ஓகேயா, இது இல்லாமல் நீங்கள் திடீர்னு வந்து பார்க்க வர்றீங்க, உங்களுக்கு பிளேலிஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுவும் நான் அடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போது நம்மளோட சேனல் இதுதான். நம்ம சிவகாசி சமையல் மெயின் சேனல்னுடைய லே அவுட் இப்படி தான் இருக்கும் இல்லையா? இந்த இதில் போனீங்கன்னா முதல்ல வந்து ஹோம்னு இருக்கும், இதுக்கு அடுத்து வீடியோஸ், இதுக்கு அடுத்து பிளேலிஸ்ட், இதுக்கு அடுத்து கம்யூனிட்டி, இதுக்கு அடுத்து சேனல்ஸ், இதுக்கு அடுத்து அபவுட், இதெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த பிளேலிஸ்ட்டுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளேலிஸ்ட் இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் நிறைய பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். அந்த இது உங்களுக்கு வரும், இந்த மாதிரி நிறைய வரும். இந்த இதில் நான் கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸ் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி ரெசிபீஸ் நான் போட்டு வச்சுருக்கேன், அது கீழே இருக்குது. அது ரொம்ப நாள் அப்டேட் பண்ணல அப்படிங்கிறதுனால பிள்ளையார் சதுர்த்தி ரெசிபீஸ் இந்த மாதிரி இருக்குது. சரியா? ஸோ இதுதான், இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம ரெசிபீஸ் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு முடியும். இதுதான் ஈஸியாக பார்க்குற. இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது ஃபுல்லாக வந்துடும். எல்லா ரெசிபீஸும் ஒன்றொன்னா வரும். ஈஸி முறுக்குலேருந்து எல்லாமே ஒன்றொன்னா நமக்கு அதுவே ப்ளே ஆகிடும். நீங்கள் வந்து மாற்றவே வேண்டாம். இந்த இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா, ஒரு வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் அடுத்தடுத்து அது ப்ளே ஆகிடும். சரியா? ஸோ இது வந்து பிளேலிஸ்ட். இப்படி தான் நீங்கள் பிளேலிஸ்ட்டுங்கிறத எப்படி பார்க்கணுன்னா இப்படி தான் பார்க்கணும். சரியா? இப்போது இந்த இதில் வந்து புதுசாக ஒரு ஃபீச்சர் இருக்குது, கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிட்டியில் போனீங்கன்னா நான் ரெகுலராக அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன ரெசிபீஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லைன்னா ஒரு நாளைக்கு 1 தடவை இந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன ரெசிபீஸ் இருக்குது அதனுடைய லிங்க்கும் சேர்த்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் இதுலேயும் கூட பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம சேனலில் ஈஸியாக நம்ம பார்க்குறதுக்கு உண்டான வழிகள். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளோட இந்த சர்ச் பட்டனில் போய் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ போட்டுட்டு சிவகாசி சமையல்னு போட்டுட்டிங்கன்னா அது வந்துடும். ஒன்றும் இல்லை, ரவா லட்டு சிவகாசி சமையல்னு போடுங்க, நம்ம சேனலில் இருக்கிற ரெசிபி வந்துடும். சரியா? நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வீட்டில் அழகாக ரவா லட்டு செஞ்சு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அசத்தலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க இல்லையா, நான் எவ்வளவு ஈஸியாக நம்மளோட சேனலில் இருக்கிற ரெசிபிஸை சர்ச் பண்ணுறதுங்கிறது நான் சொன்னேன் இல்லையா? இது மாதிரி நம்மளோட சேனலில் இருக்கிற கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் உங்களுடைய கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லா பலகாரமும் நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சீடை ரெசிபி, அப்புறம் இனிப்பு அவல் இருக்குது, முறுக்கு இருக்குது, தட்டை இருக்குது, பொங்கல் இருக்குது. இது எதுனாலுமே நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப். இனி அடுத்தடுத்து நமக்கு நிறைய வருது இல்லையா? எல்லா பூஜையும் ஒன்றொன்னா வருது. எல்லாத்துக்கும் நானும் அம்மா 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு கரெக்டாக நாங்கள் கைட் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த இதில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.